நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரகுராம் இருக்கார்ல, ரகுராம் வந்து ஜானகிய வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ரகுராம் சாப்பிடாம இருக்கிறனால, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுதுல்ல, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அவருக்கு வந்து சாப்பிடாதனால உடம்புல வந்து ஸ்டாமினாவே இல்ல, இம்யூனிட்டி பவரே கிடையாது. ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஜானகி வந்து போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஜம்முன்னு கொண்டு வந்து குடுக்காங்க. அப்போ வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்றாரு, "எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். தயவுசெய்து இடத்த காலி பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க என் மேல உள்ள கோவத்த எதுக்குங்க நீங்க வந்து சாப்பாடு மேல காட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட கோவத்த வந்து ரொம்ப தீண்டிக்கிட்டு இருக்க நீ, இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு விரட்டி விட்டுர்றாங்க. உடனே அவங்க அத்தைகிட்ட போய் சொல்றாங்க, "அத்தை நீங்களாவது வந்து சொல்லுங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாரு" அப்படிங்கிற மாரி சொன்னேன். அவங்க வந்து, "ஏப்பா ஏன்பா இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கும் ஜானகிக்கு மேல வந்து கோவம் இருக்கத்தான் செய்யுது. அதனால அவ சமைக்கிறத வந்து நான் சாப்பிடாம இருக்கலாம். ஒழுங்கா சாப்பிடுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு வேண்டாம், அந்த இடத்த விட்டு போங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சாப்பாட உடனே ஜானகி அந்த இடத்துல டேபிள்ல வச்சுடுறாங்க. இந்த சாப்பாட வந்து அவர் சாப்பிட்ற வரைக்கும் என் வாயில பச்சை தண்ணி கூட படாது அப்படிங்கிற மாரி வந்து வைராக்கியத்தோட கிளம்பி போகிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. எல்லாருமே வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே சாப்பிடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சிவராமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சிவராம் நீ கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. என்னை யாருமே வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. தயவுசெய்து என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. தனியா இருக்க விடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே சாப்பிடுங்கண்ணே" அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி பார்க்காங்க. ரகுராம் வந்து விடாப்பிடியா இருக்காரு. அவரால வந்து சாப்பிடவே போக முடியல. எனக்கு என்னன்ட்டு உட்காந்துருக்காரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து தண்ணி குடிக்காதனால அவங்களுக்கு வந்து கிறுகிறுன்னு வர ஆரம்பிச்சிருது. எந்திரிச்சு நடக்காங்க. அவங்களால நடக்கவே முடியல. பக்கத்துல ஒரு ஸ்டெப்ஸ் மாரி இருக்குல்ல, அதாவது ஏணிப்படி. அதில போய் வந்து கீழ விழுகுறாங்க. அத பார்த்த உடனேயுமே வந்து தனமும், மாயாவும் தான் ஓடி போய் அவங்கள தூக்கி எல்லாம் பிடிக்கிறாங்க. "எப்படியாவது சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏதாவது தண்ணியாவது குடிங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து விடாமுயற்சியா வந்து அவங்களும் வந்து, "நான் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு அவர் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நான் தண்ணி குடிப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜானகியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து தனம் வந்து போய் அவங்க அப்பா கிட்ட பேசுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா வாங்கப்பா, வந்து சாப்பிடுங்கப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எனக்கு வேண்டாம் தனம். நீ போ" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கப்பா. நீங்க வந்தா தான்ப்பா அம்மாவையே காப்பாத்த முடியும் போல. வாங்கப்பா, வாங்கப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே வந்து நம்ம இவர் இருக்கார்ல, ரகுராமுக்கு வந்து மனசு மாறுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமாப்பா, அம்மா வந்து தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. மயங்கி விழுந்துட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. அவளுக்காகவாது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரகுராம் வந்து எந்திரிச்சு சாப்பிட வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடுறத பார்த்தோனே ஜானகிக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஆனந்த கண்ணீர்லாம் விட்டுட்டு அவனுக்குள்ள உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து ரகுராம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வந்து ஜானகி வந்து மாயா போய் கூப்பிடுறாங்க. "வாங்க பெரியம்மா வந்து சாப்பிடுங்க. அதான் வந்து பெரியப்பா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டார்ல. வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஜானகியும் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.